வணக்க மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. தமிழ்நாடு அரசு பொதுமக்களுக்கு மிக குறைவான விலையில் மின்சார இருசக்கர வாகனங்கள் வாங்குவதற்கான திட்டத்தை வெளியிட்டிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் மின்சார வாகனங்களுக்கு சார்ஜிங் ஸ்டேஷன் அமைப்பதற்காக இலவசமாக 10 லட்சம் ரூபாயும் கொடுக்கறாங்க. யாருக்கெல்லாம் குறைந்த விலையில் மின்சார ஸ்கூட்டர்கள் கிடைக்கும், அதற்கான நிபந்தனைகள் என்ன மற்றும் அதற்கு எப்படி விண்ணப்பிக்கணும், இது போன்ற கூடுதலான தகவல்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்க சொல்லக்கூடிய தகவல்கள் முழுசா உங்களுக்கு தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, தமிழக அரசு மின்சார வாகனங்களை ஊக்குவிக்கும் வகையில் தமிழ்நாடு மின்சார வாகன கொள்கை 2023 மற்றும் பல்வேறு மானிய திட்டங்களை எல்லாம் அறிவிச்சிருக்காங்க. இதுல மின்சார ஸ்கூட்டர்களுக்கு மானியங்கள், வரி சலுகைகள் மற்றும் சார்ஜிங் உள்கட்டமைப்பு வசதி ஆகியவை கொடுத்திருக்காங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா, டெலிவரி வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு மின்சார இருசக்கர வாகனம் வாங்குவதற்கு 20,000 வரை மானியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2025-26 பட்ஜெட்டில் இதற்காக நிதியும் ஒதுக்கி இருக்காங்க. இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அம்மா இருசக்கர வாகன திட்டம் மூலமாக பணிபுரியும் பெண்களுக்கு 25,000 வரை மானியம் வழங்கப்பட்டது. ஆனால் தற்போது அந்த திட்டம் கிடப்பில் போடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மின்சார இருசக்கர வாகனம் வாங்குவதற்கு மானியம் கொடுக்கிறதா தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு இணையம் சார்ந்த கிக் தொழிலாளர்கள் நல வாரியத்தில் பதிவு செய்த தொழிலாளர்களுக்கு புதிய மின்சார ஸ்கூட்டர் வாங்குவதற்கு 20,000 ரூபாய் மானியம் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டம் இணைய அடிப்படையிலான சேவைகளில், உதாரணமாக உணவு டெலிவரி, பைக் டாக்ஸி ஆகிய சேவைகளில் ஈடுபடும் இளைஞர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் இந்த திட்டத்தில் மின்சார இருசக்கர வாகனம் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மின்சார இருசக்கர வாகனத்தை மானியத்தில் வாங்குவதற்கு விண்ணப்பதாரர்கள் தமிழ்நாடு இணையம் சார்ந்த கிக் தொழிலாளர்கள் நல வாரியத்தில் பதிவு செஞ்சிருக்கணும். 20,000 ரூபாய் மானியத்திற்கு விண்ணப்பிப்பதற்கு tnUWB.tn.gov.in அப்படிங்கிற இணையதளத்தில் நலவாரிய பதிவு எண்ணை உள்ளிட்டு விண்ணப்பிக்கலாம். இந்த இணையதள முகவரியை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த திட்டத்தில் மின்சார ஸ்கூட்டர்கள் வாங்குவதற்கு என்னென்ன ஆவணங்களை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நிறுவனத்தின் சான்றிதழ், ஓட்டுநர் உரிமம், ஆதார் அட்டை மற்றும் முகவரி சான்று ஆகியவை கொடுக்கிற மாதிரி இருக்கும். அதோடு நீங்கள் இ-சேவை மையங்களுக்கு சென்றும் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம். நீங்கள் இதுவரைக்கும் இந்த நலவாரியத்தில் உறுப்பினராக ஆகலை அப்படின்னா tnUWB.tn.gov.in அப்படிங்கிற இணையதளத்தில் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் மூலம் உங்களுடைய வேலை சார்ந்த விவரங்களை எல்லாம் உள்ளீடு செஞ்சு நீங்கள் உறுப்பினராக ஆயிக்கலாம். மக்களே, இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே மின்சார வாகன உற்பத்தி மையமாக இருந்து வருகிறது. கடந்த 5 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா 24,000 கோடி முதலீடு மற்றும் 48,000 வேலைவாய்ப்புகளை இந்த துறை ஈர்த்துள்ளது. ஓலா எலக்ட்ரிக், ஆத்தர் எலக்ட்ரிக் போன்ற நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் உற்பத்தி அலுவலகங்களை அமைச்சிருக்காங்க. அது இல்லாமல் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை உள்ளிட்ட நகரங்களில் சார்ஜிங் நிலையங்களுக்கு 25% மானியமும் அதிகபட்சமாக 10 லட்சம் வரைக்கும் பணம் கொடுக்கறாங்க. நல வாரியத்தின் மூலம் வாகனம் வாங்குவதை தாண்டி பொதுமக்கள் மின்சார ஸ்கூட்டர் வாங்குவதற்கு மத்திய அரசின் FAME 2 மற்றும் மாநில அரசின் மானிய திட்டங்களை எல்லாம் பயன்படுத்தி குறைந்த விலையில் நீங்கள் மின்சார ஸ்கூட்டர்களை வாங்கிக்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, 1,15,000 மதிப்புள்ள ஸ்கூட்டர் மானியத்துடன் 80,000 முதல் 90,000 வரை குறையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த மின்சார ஸ்கூட்டர்களை பயன்படுத்துறது மூலமாக காற்று மாசுபாட்டை குறைக்க முடியும். அதோடு பெட்ரோல், டீசல் விலைகள் அதிகமாகுது அப்படிங்கிற கவலையும் நமக்கு தேவையில்லை. மக்களே, மாநில அரசின் மின்சார ஸ்கூட்டர் வாங்கும் திட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.